நண்பர்களே அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். 2 நாளாக வெளியூர் போயிருந்தோம், சென்னை போயிருந்தோம். சென்னையிலேருந்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி உணவுக்கு மாறிட்டாங்களா இல்லை நம்மளுக்காக அந்த உணவு கொடுத்தாங்களான்னு தெரியல. நம்மளுக்கு வெளியில் போகிற பக்கம்லாம் இந்த மாதிரி உணவு தான் கிடைக்குது. அதாவது கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற உணவு, காய்கறி நிறைய எடுத்துக்கிறோம், ப்ளஸ் இந்த சுண்டல் ஐட்டம்லாம் நிறைய எடுத்துக்கிறோம். பழங்கள் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வெளியில் போனால் முட்டை கிடைக்கும், ஆம்லெட் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம். ஸோ சரியான இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச யோகா தினம். இப்போ தான் ஒரு யோகா கிளாஸ் போய் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் இருந்தது, நல்லாவே போச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் தான், யோகா வீடியோ போடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ அங்கே போனதுனால அது பண்ண முடியல. ஓகே, இப்போ ரெகுலராக அந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க, அப்புறம் யோகா பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகப்பழம், கேரட் கொஞ்சம் வச்சுருக்கோம், இந்த பச்சை சுண்டல், முளைக்கட்டின நிலக்கடலை. ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு, லைட்டாக முளைக்கட்டியிருக்கு. அடுத்து தட்டைக்காய் பொரியல். இது வெங்காய ரொட்டி, அதாவது ராகியும் கோதுமையும் போட்டு வெங்காயம்லாம் போட்டு ரொட்டி பண்ணிக்கலாம், முருங்கைக்கீரை. ஸோ இதுதான் இன்றைக்கி காலை உணவு. ஓகே.